அன்பானவர்களே, தினம் தினம் திருப்பலிக்கு வருகின்ற நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக திருவருகை காலத்தின் இறுதியிலே இருக்கின்ற இந்த சிறப்பு நவநாட்களில் நாம் தினமும் வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகவும் நன்றி கொள்வோம். கடந்த 3 நாட்களாக தொடர்புடைய விதத்திலே கடவுள் நமக்கு படிப்பினைகளை கொடுக்கின்றார். தலைமுறை அட்டவணை, அதற்கு பிறகு சூசேப்பர், அன்னை மரியாள் இவர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்திற்கு, அடுத்தபடியாக சக்கரையா, எலிசபெத் இந்த குடும்பத்திற்கு. எனவே குடும்பத்திற்கு செய்தியை சொன்ன கடவுள் இப்போது தனி நபரை தேர்ந்தெடுத்து செய்தியை கொடுக்கின்றார். தனி நபரை தயாரிக்கின்றார். குடும்பம் தனி நபர்களால் ஆனதுதான். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இப்படித்தான் அது ஒரு சமூகமாக வாழ்கின்றது. எனவே அந்த சமூகத்தில் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார் என்றால் என்னை தேர்ந்தெடுக்கின்றார். என்னோடு இறைவன் உரையாடுகின்றார். இன்றைய நற்செய்தி பகுதியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த கப்ரியேல் வானதூதருக்கும் கன்னி மரியாளுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடல் தான் அடுத்தடுத்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதே விதத்தில் தான் கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகின்றார். ஆனால் அந்த பேச்சை கேட்பதற்குத்தான் நாம் நிறைய நேரத்தில் கடவுளை அனுமதிப்பதில்லை. நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு உள்ளாக்குவதில்லை. அந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற போதுதான் இன்று எப்படிப்பட்ட அமைதி நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணி பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் நாம் செய்கின்ற செயல்பாடுகளை எடுத்து பார்க்கின்ற போது எந்த நேரத்தில் நானும் கடவுளும் தனித்திருக்கின்றோம், தனித்து அவரை பேசவிட்டு நான் கேட்கின்றேன், அல்லது பதிலாக நாம் பேசினால் அவர் எப்பொழுதும் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை, இதுதான் அருமையான ஒரு பாடல். எனவே அப்படி ஒரு சூழலை உருவாக்கினால் கண்டிப்பாக நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை மிக மிக சக்தி படைத்தவர்களாக மாற்றுவார். நான் கன்னி ஆயிற்றே, எப்படி நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? எனவே முடியாத ஒரு செயலை கூட நம்மால் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவராக கடவுள் இருக்கின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எனவே அந்த வாழ்த்து, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே கலங்குகின்றார். ஒரு சில நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற செய்தி, நான் இதற்கு தகுதியானவனா என்ற ஒரு கலக்கம் கண்டிப்பாக வரும். அதுதான் நமது மனித பலகீனம். அதை ஏற்றுக்கொள்கின்ற போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் நான், இத்தகைய பலகீனங்கள் நிறைந்தவன் தான் நான் என்று உணர்கின்ற போது அந்த கலக்கம் கன்னி மரியாளுக்கே வந்தது. அவள் யார், படித்தவளா? இல்லை, ஒரு பட்டிக்காட்டு பெண். அந்த வகையில் தான் அவள் இருந்தாள். அந்த வகையில் இருக்கின்ற போதுதான் மன ஒப்பந்தம் அவரை பற்றி தெளிவாக எல்லாம் கொடுத்த பிறகு இந்த வாழ்த்து எத்தகையது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இந்த சிந்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சூசேப்பர் எப்படி மறைவாக விலக்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இங்கே அதே போன்று தான் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொடுக்கின்ற உற்சாகம் தரும் வார்த்தைகள். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இந்த கண்டடைந்துவது, கண்டு அதை உணர்ந்து பெற்றுக்கொள்வது, கண்டு அடைந்துள்ளீர். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று அல்லாமல் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். அருள் நிறைந்தவரே வாழ்க ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. கண்டடைந்துள்ளீர். காலையில் எப்படிப்பட்ட குளிர் எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் கடவுளை நினைத்தேன், அவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நாம் வருகின்றோமே, இதுதான் கண்டடைவது, கடவுளின் பிரசன்னத்தை கண்டடைவது. என் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் வேலை இருக்கின்ற போது நான் அவர்கள் சார்பாக ஆலயத்திற்கு வந்து இந்த கடவுளின் அருளை கண்டடைந்து அதை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று எல்லோருக்கும் கொடுக்கின்றேன். ஒரு சிலர் சிறந்த காரியம் செய்வார்கள். திருப்பலி முடிந்து வீட்டிற்கு சென்றவுடனே எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்க எந்தபடி தூங்கிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு சிலுவை போடுவாங்க. கண்டடைந்த அருளை சென்று அங்கே பகிர்ந்து கொள்வது. எனவே அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் செய்கின்றார். அடுத்தபடியாக, நான் யாருக்கு தாயாக போகின்றேன் அவரை பற்றி தெளிவான ஒரு புரிதல் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது.
இருந்த போதிலும் கூட இங்கே இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே. சரியான சந்தேகம். ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஒரு கன்னியிடம் சொன்னால் எப்படி நடக்கும்? ஆனால் அங்கே சக்கரையா, நீர் வேண்டினார் உங்களுடைய மலடியாக இருந்தே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் இங்கே கன்னியாக இருக்கின்றார். எனவே இது எப்படி நிகழும் என்ற கேள்வியை கன்னிமரியால் கேட்டதற்கு அர்த்தம் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் என்ன சொல்லுகின்றார்? அது நடப்பதற்கான வல்லமை எது? அன்பானவர்களே, ஞானஸ்தானத்தில் தூய ஆவியை பெறுகின்றோம், உறுதி பூசலில் சிறப்பான விதத்தில் தூய ஆவியை பெறுகின்றோம். எனவே அந்த ஆவியின் வல்லமையால் தான் அரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய முடியும். இயற்கையில் நடக்க முடியாத காரியத்தை கூட செய்ய முடியும். எனவே தான் காலையில் எழுந்தவுடனே அந்த தூய ஆவியானவரின் பாடலை பாடுவதன் வழியாக அந்த ஆவியின் வல்லமை நம்மேல் பொழியப்படுகிறது. அதற்கு பிறகு ஆலயத்திற்கு வந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளுகின்றால் அந்த உட்கொள்ளுவதால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் நன்மை வாங்கிய பிறகு அந்த அமைதியாக நாம் பாடுகின்றோமே, கிறிஸ்துவின் ஆத்மமே. அருமையான பாடல். காலையில் தூய ஆவியானவர் அழைத்து கோவிலுக்கு வந்த பிறகு அந்த ஆண்டவரால் நிரப்பப்படுகின்றேன் என்பதை உணர்கின்ற போது. எனவே இதையெல்லாம் இதற்கு ஒரு உதாரணமாகவும் எலிசபெத்தை பற்றி கொடுக்கின்றார். இத்தகைய ஒரு உரையாடல் கடவுளுக்கும் எனக்கும் இடையே ஏற்படுகின்ற போது நான் ஆம் என்று சொன்னால்தான் கடவுள் என்னை விட்டு வானதூதரை விளக்குவார். அவர் ஏற்றுக்கொண்டு இதோ ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படியை நிகழட்டும் என்றார். அப்பொழுது அந்த நேரத்தில் தான் வானதூதர் அதை விட்டு அகல்கின்றார். எனவே என்னோடு ஒரு சில நேரத்தில் கடவுளின் தூதர் போராடுகின்றார். அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக என்னோடு திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றார். எனவே சற்று எண்ணி பார்ப்போம், இந்த நாளிலே எத்தனை ஆமீன் சொல்லப் போகின்றேன். ஆமீன் என்றால் நன்மை வாங்கும்போது ஆமீன் சொல்கிறோம் ஃபாதர், அந்த ஆமீன் கிடையாது. ஆமீன் என்றால் அதனுடைய அர்த்தத்தை உள்ளே புரிந்து கொண்டு அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். யாரிடம் சொல்லுகின்றோம் எண்ணி பார்ப்போம். ஒரு சில நேரத்தில் எரிச்சலோட நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யப்போ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றோமே, அது அன்னை மரியாளின் மனநிலைக்கு எதிரானது. எனவே ஆமேன், அப்படியே ஆகட்டும். இந்த அளவிற்கு எந்த கீழ்ப்படிதல் நம்மிடம் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். எனவே இன்று ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த கதாபாத்திரத்தின் வழியாக இந்த சிறப்பு நவநாளில் நம்மை கடவுள் தயாரிக்கின்றார். இன்று என்னை தேர்ந்தெடுத்து தயாரிக்கின்றார். எப்படி என்னை தயாரிக்கின்றார் எண்ணி பார்ப்போம். ஆமீன்.